வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். 2026 வருஷம் ஜனவரி மாதத்திற்கான பலன்கள். எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது உலங்கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டில் எல்லா வளமும் பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு காலத்தை தான் கிடைக்கிறீங்க. முக்கியமான விஷயம் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அதற்கப்புறம் 11ல் இருக்கிற குரு அதை பெரிய அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறார். அதாவது நெகட்டிவ் வித் பாசிட்டிவ் அப்படி இருக்கு. புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் எல்லாரும் 5ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், டிசம்பர் மாத பலன்லேயே இதை சொன்னேன். இப்போவும் அதே தான், அதோடைய கண்டினியூட்டி தான். இது ரொம்ப நல்ல காலம். இந்த வருஷ தொடக்கம்ன்றது பிரமாதமாக செலிப்ரேட் பண்ணுவீங்க, சியர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவீங்க, சியர் சொல்லி கூட செலிப்ரேட் பண்ணுவீங்க. இருக்கட்டும். ஆனால் இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருக்குது. அஷ்டமத்தில் சனி இருப்பதால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்கு. எல்லா நன்மைகளும் நிச்சயமாக வந்து சேரும். ஏன்னா சனி ஒருவர் தான் கொஞ்சம் எகெயின்ஸ்டாக இருக்கார். ஆனால் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஆகிட்டாங்க. ஒருத்தர் 11, அப்புறம் பாக்கி எல்லாம் 5, எல்லோரும் சப்போர்ட்டு. அதனால் எடுக்கிற காரியங்களில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், ப்ராக்ரெசிவாக இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியது, மன நிம்மதியை தரக்கூடியது, வீட்டில் ஒரு ஒற்றுமையை தரக்கூடியது, வேலை செய்கிற இடத்துல நல்ல புகழ் பெருமை எல்லாம் ஏற்படக்கூடியது. உங்களை குறை சொன்னவங்க கூட அதை சொல்ல முடியாமல் வாயடிச்சு போய் நிற்கிற மாதிரியான ஒரு காலம். இப்போ 13ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு போகிறார். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி மாத பிறப்பு, அதாவது தை மாத பிறப்பு. அதனால் என்னாகும், சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிறார். மகர மாசம்னே பேர் அதுக்கு. அடுத்து 15ஆம் தேதி 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாயும் புதனும் அடுத்தடுத்து உள்ளே போகிறாங்க. 6ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம் அடைகிறார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சூரியன் 6ஆம் வீட்டுக்கு போகிறார். அதுவும் நமக்கு தைரியம், வெற்றி வாய்ப்பை தரக்கூடியது தான். ஆனால் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் அவ்வளவு சிறப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் போனால் என்ன ஆகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை பாதிக்கப்படும். சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் அர்த்தம். அப்போ அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுறது, பிரச்சனைகள் உண்டாகிறது. அப்போ அதில் எதனால் பிரச்சனைகள் உண்டாகுது, புதன்னா வாயினால் பிரச்சனை, வாக்கு. அதனால் முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும், வாக்கினில் கவனம் தேவை, ஹார்ஷாக பேசக்கூடாது. அதோடு மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ்லேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையாவது நம்பி இதெல்லாம் முடிச்சுடுப்பா அப்படின்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறீங்கன்னா அவன் தேங்க்யூ நான் நல்லபடியாக முடிச்சுடுறேன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அமௌண்ட்டும் இருக்காது, இந்த ஆளும் இருக்காது. பணத்தில் கவனம் தேவை. சிலருக்கு கடன் உபதிரவங்கள் இருக்கும், அது அதிகமாகக்கூடிய காலம், அதுலேயும் கவனம் தேவை. ஆனால் மனசில் உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் செவ்வாயால் ஏற்படும். ஏன்னா அவர் வாரியர், அவர் 6ல் உச்சமாக இருக்கார். அப்படின்னா என்ன, வரியா சண்டைக்கு அப்படின்னு கத்தியோடு நிற்கிற மாதிரி. அந்த காலத்தில் கத்தி சண்டை, இப்போ துப்பாக்கி சண்டை, அவ்வளோதான். ஸோ அவர் அசர மாட்டார், அவர் உச்சம் வேறு. அப்போ மனோநிலை அப்படி தான் இருக்குது. தொழிலில் எப்படிப்பட்ட போட்டி வந்தாலும் அதை எப்படி பிரேக் பண்ணணும், அதை எப்படி வின் பண்ணணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பிரமாதமாக செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் டெஃபினட்டாக கவனம் தேவை. எங்கெல்லாம் பிரச்சனை வரலாம், ஹிருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பிரச்சனை எங்கே அப்படின்னா இந்த முட்டி வலி, முதுகு வலி, ஸ்பைனல் கார்டு, முட்டி, இதெல்லாம் பிரச்சனைகள் வரலாம். இவர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். சில பேருக்கு ஆப்ரேஷன் அந்த மாதிரி கூட தேதி குறிக்கப்படும். அது இன்னோவேட்டபிள்.
இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மையை பற்றி தான் பேசுகிறது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில். அப்போ நன்மையா தீமையா? தீமை வராமல் இருக்க கிடைத்த நன்மைகளை பாதுகாத்து கொள்ள முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். யார்கிட்டையும் கடுமையாக பேசக்கூடாது. டிப்ளமேட்டிக் வே ஆஃப் டாக்கிங்பாங்க, அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு தெரிந்த விஷயந்தான். இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு ஆணவத்தில் பேசிடுறோம். யாரையும் ஆணவமாக பேசாதீங்க. என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஆளுவன் அப்படின்னு சொல்லி நினச்சி பேசுகிறாதீங்க. எல்லாட்டையும் ஒரு தன்மையோடு பழகுங்கள். அப்படிப்பட்ட விஷயம் இருக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது பெரிய அளவில் தாக்கவே தாக்காது. ஆனால் ஒரு எதிரிகளை நாமே உருவாக்கி கொண்டால் தான் பிரச்சனை. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அது அவாய்ட் பண்ணவும் முடியும். ஸோ பெட்டர் அவாய்ட் இட். உங்களுக்கு இந்த மாதம் இப்படி தான் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கத்தோடு உள்ள பலன்களாக இந்த மாதம் தொடங்குகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.